ஹே காய்ஸ், வெல்கம் பேக் டு த பிஎஸ் வர்மஸ் அனதர் வீடியோ. நம்மளுடைய சேனலில் வந்து பார்த்தீங்கன்னா ஆடு வளர்ப்பு, கோழி வளர்ப்பு இவங்களுடைய சக்ஸஸ் ஸ்டோரிகளை வந்துட்டு ஒரு சீரியஸ் மாதிரி பார்த்துட்ருக்கோம். ஸோ அந்த இதுக்கு முன்னாடி நான் வீடியோ போட்டிருந்தேன். ஆடு வளர்ப்பில் வந்து ஒரு பிடெக் பட்டதாரியை வந்து இவ்வளோ ரூபாய் சம்பாதிக்கிறாரு, பிஸ்னஸ் சக்ஸஸ்ஃபுல்லாக ரன் பண்ணிக்கிட்டு இருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு அந்த வீடியோ நீங்கள் யாரும் பார்க்கல அப்படின்னா நான் மேலே ஐகார்டில் கொடுக்குறேன், அப்படிலாம் கீழே டிஸ்கிரிப்ஷன் லிங்க் கொடுக்குறேன், போயிட்டு செக் பண்ணி பாருங்கள். அந்த வீடியோவை பார்த்துட்டு வாங்க. அந்த வீடியோ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு மோட்டிவேட்டராக இருக்கும் ஆடு வளர்ப்பு தொழிலில். ஸோ இன்றைக்கான வீடியோ நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, அதாவது கோழி வளர்ப்பில் வந்துட்டு பார்த்திங்கன்னா ஒரு திருவள்ளூர் மாவட்டத்தை அந்த ஒரு பெண் வந்து பார்த்திங்கன்னா சக்ஸஸ் பண்ணியிருக்காங்க. சக்ஸஸ் பண்ணி அவங்களுடைய ஸ்டோரியை வந்து சொல்லியிருக்காங்க. அந்த ஸ்டோரியை வந்து நம்ம பார்ப்போம். அதனால் வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். நம்மளுடைய சேனலுக்கு புது வியூவர்ஸ் யாராச்சும் வந்திருந்தீங்க அப்படின்னா மறக்காம நம்மளுடைய சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அண்ட் ஆல்சோ பக்கத்தில் பெல் ஐக்கனை கிளிக் பண்ணி ஆல் செலக்ட் பண்ணுங்க. அப்போ தான் நான் போடக்கூடிய வீடியோ உங்களுக்கு வந்து சேரும். என்னை புதுசாக பார்க்குறீங்க இந்த வீடியோ அப்படின்னா யாராச்சும், நான் தான் பிஎஸ் பெரியார். நம்மளுடைய சேனலில் வந்து பார்த்தீங்கன்னா ஆடு வளர்ப்பு, கோழி வளர்ப்பு, அப்புறம் பார்த்தீங்கன்னா கவர்மெண்ட் ஸ்கீம்ஸ் எதனா புதுசாக வந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு பிகினிங் ஸ்டேஜ்லேருந்து ஒரு ஆடு வளர்த்து அதுலேருந்து எப்படி ப்ராஃபிட் நம்ம எடுக்கிறத பற்றி நம்ம சொல்லி கொடுத்துட்ருக்கோம். அதனால் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. உங்களுக்கு ஃப்ரெண்ட்ஸுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா அவங்களுக்கு ஷேர் பண்ணி அவங்களையும் ஃபாலோ பண்ணிக்க சொல்லிக்கோங்க. இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். கோழி வளர்ப்பு. திருவள்ளூர் மாவட்டம் செங்குன்றத்தை அடுத்த ஆடந்தாங்கல் கிராமத்தைச் சேர்ந்த ஜெகதீஸ்வரி நாட்டுக்கோழி வளர்ப்பில் 13 ஆண்டுகள் அனுபவம் கொண்டவர். அதில் நிலையான விற்பனைக்கு வழிகாட்டுகிறார். இவங்க வந்து திருவள்ளூர் மாவட்டத்தை சேர்ந்தவங்க. அதாவது ஜெகதீஸ்வரி அப்படின்றவங்க. இவங்களுக்கு 13 ஆண்டு எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது. இதில் இந்த கோழி வளர்ப்பில் என்னென்னலாம் வந்துட்டு அவசியம் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க இப்போ சொல்கிறாங்க. அதாவது மேய்ச்சல் முறையில் வளரும் நாட்டுக்கோழிகளுக்கு சிறப்பான விற்பனை வாய்ப்புகள் இருக்கின்றன. அதற்கு போதிய மேய்ச்சல் நிலமும் கோழிகள் இரவில் தங்குவதற்கு காற்றோட்ட வசதியும் கூடாரமும் தேவை. அதாவது இவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, அதாவது நீங்கள் கோழியை கோழி வளர்ப்பில் வந்து பார்த்திங்கன்னா நாட்டுக்கோழி வந்து பெஸ்ட்டுன்னு சொல்கிறாங்க. நானுமே அதுதான் சொல்லிகிட்ருக்கேன், நாட்டுக்கோழி பெஸ்ட்டுன்னு சொல்கிறாங்க. அப்புறம் பார்த்திங்கன்னா இரவில் தங்குறதுக்கு வந்துட்டு காற்றோட்டமான வசதியுடன் கூடிய ஒரு கூடாரம் தேவை அப்படின்னு சொல்கிறாங்க. இது மட்டும் போதும் அப்படின்ற மாதிரி இவங்க சொல்கிறாங்க. அடுத்தது 10 பெட்டைக்கு ஒரு சேவல் ப்ரீடருக்கு சொல்கிறாங்க. அதாவது விடை, பெருவிடை, கடக்நாத், வான்கோழி ரகங்களுக்கு விற்பனை வாய்ப்புகள் நன்றாகவே இருக்கின்றன. அப்புறம் இவங்க என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, சிறுவிடைக்கும் பெருவிடை, அப்புறம் கடக்நாத், அப்புறம் வான்கோழி ரகங்களுக்கெல்லாம் விற்பனை வாய்ப்புகள் கொஞ்சம் வந்துட்டு மார்க்கெட்டிங்க்கு வந்து நல்லாவே இருக்குது அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. முதன்முறையாக கோழி வளர்ப்பில் இறங்குபவர்கள் 3 மாத குஞ்சுகளை வாங்கி வளர்க்கலாம். ஸோ ஸ்டார்டிங் ஸ்டேஜில் நீங்கள் என்ன பண்ண சொல்லியிருக்காங்க இவங்க அப்படின்னா, அதாவது 3 மாத குஞ்சுகளாக இவங்க வாங்கி வளர்க்க சொல்கிறாங்க. முறையான அனுபவம் கிடைத்த பிறகு தேவைக்கேற்ப 1 நாள், 1 வாரம், 1 மாத குஞ்சுகளாக கூட வாங்கி வளர்க்கலாம். இதில் வந்து எக்ஸ்பீரியன்ஸ் உங்களுக்கு கிடைச்சதுக்கப்புறம் அப்புறம் 1 வார குஞ்சு, 1 மாத குஞ்சுனா நீங்கள் வாங்கி வளர்க்கலாம் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. கொட்டகைக்குள் 5 to 10 பெட்டை கோழிகளுக்கு ஒரு சேவலையும், வெளி மேய்ச்சலில் 10 பெட்டைகளுக்கு ஒரு சேவலையும் விட வேண்டும் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. சப்போஸ் இப்போ உங்களுக்கு கொட்டைகளுக்குள்ளே இருந்துச்சு அப்படின்னா ஒரு 5 பொட்டையிலேருந்து 10 பொட்டைக்குட்டிகளை விட்டுட்டு அதில் வந்துட்டு ஒரு சேவலையும், வெளி மேய்ச்சலில் வந்துட்டு மேய்ச்சல் முறையில் நீங்கள் பண்ணுறீங்க அப்படின்னா 10 பெட்டை சேவலுக்கு ஒரு சேவலையும் வந்துட்டு விட சொல்கிறாங்க. ஓகேங்களா, அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. 1.5 வயதில் விற்பனை. 6வது மாதத்தில், அதாவது ஆடு வந்துட்டு 1.5 வயசில் வந்து விற்க சொல்கிறாங்க. 1.5 வயசு மீன்ஸ் அதாவது 6வது மாதத்தில் பெட்டை கோழிகள் முட்டையிட தொடங்கி அடுத்த 15 நாட்களுக்குள் 12 to 15 முட்டைகளிடும். ஒரு மாதத்திற்கு பிறகு மறுபடியும் 15 நாட்களுக்கு முட்டையிடும். அதாவது இந்த கோழி வந்து பார்த்திங்கன்னா 15வது நாட்களுக்குள் 12 முதல் 15 முட்டைகளிடும். அதாவது முட்டையிட தொடங்குறதுக்கு அப்புறம் அடுத்த 15 நாள்லேருந்து 12லேருந்து 15 முட்டையிடும். ஒரு மாதத்துக்கு அப்புறம் மறுபடியும் 15 நாட்களுக்கு முட்டையிடும். நாட்டுக்கோழிகளுக்கு அடைக்காக்கும் திறன் இருந்தாலும் விற்பனை ரீதியாக செல்லும் போது தரமான முட்டைகளை இன்குபேட்டர் இயந்திரத்தில் வைத்து குஞ்சு பொரிக்க வைப்பதே சிறந்தது அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. இவங்க வந்துட்டு அடைக்காக்கிற திறமை நாட்டுக்கோழிக்கு இருந்தாலுமே கூட நீங்கள் வந்துட்டு இன்குபேட்டர் மூலியமாக குஞ்சு பொரிக்க வைப்பது சிறந்தது அப்படின்ற மாதிரி இவங்க இன்குபேட்டரை சஜஷன் பண்ணுறாங்க. இந்த இயந்திரத்தில் முட்டைகளை 21 நாட்கள் வைத்திருந்து குஞ்சு பொரிக்க செய்யலாம். பிறகு செயற்கையாக வெப்பம் கொடுப்பதற்காக அடைக்காப்பானில் 10 நாட்களுக்கு குஞ்சுகளை வைத்து பராமரிக்க வேண்டும். அதாவது இவங்க என்ன சொல்கிறாங்கன்னா,
அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு அதாவது அடைக்காப்பானில் வைத்து 10 நாட்கள் வைக்க சொல்லியிருக்காங்க. 50 நாட்கள் வரை தனி அறையில் வளர்த்திய பின்னரே மேய்ச்சலுக்கு விடலாம். 1.5 வயதானதும் தாய்க்கோழி மற்றும் சேவலை இறைச்சிக்கு விற்பனை செய்யலாம் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. இதில் வந்துட்டு பார்த்திங்க அப்படின்னா தீவன மேலாண்மையை பற்றி இப்போ நம்ம சொல்கிறோம். இப்போ தீவன மேலாண்மையை பற்றி இப்போ பார்ப்போம். அரிசி, கம்பு, கோதுமை தவிடு, மக்காச்சோளம் உள்ளிட்ட தானிய வகை அடர் தீவனங்களை பிரதான உணவாக கொடுக்கலாம். அகத்திக்கீரை, முருங்கைக்கீரை உட்பட்ட பல வகையான கீரைகளையும் களைகளையும் காய்கறிகளையும் கொடுத்து தீவன செலவுகளை குறைக்கலாம். அதாவது இவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, அரிசி, கம்பு, கோதுமை தவிடு, மக்காச்சோளம் உள்ளிட்ட தானியங்களை வந்து பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு ப்ரியாரிட்டி இங்கே கொடுக்கலாம். அது மட்டும் இல்லாமல் நீங்கள் வந்துட்டு சிம்பிளாக பண்ணுறீங்க அப்படின்னா, அதாவது உங்களுக்கு செலவில்லாமல் பண்ணுறீங்க அப்படின்னா என்னென்ன கீரை வகைகள் சொல்கிறாங்க பாருங்கள். அகத்திக்கீரை கொடுக்கலாம், முருங்கைக்கீரை கொடுக்கலாம் உட்பட்ட பல வகையான கீரைகளையும் காய்கறிகளையும் கொடுத்து தீவன செலவுகளை குறைக்கலாம் அப்படின்ற மாதிரியும் சொல்கிறாங்க. ஓகேங்களா? தீவன செலவு கம்மி பண்ணுறதுக்கான அது சொல்யூஷன். இப்போ வந்து அடுத்தது பார்த்திங்கன்னா நோய் மேலாண்மை. இப்போ நோய் வந்துச்சுன்னா அதை நம்ம எப்படி ப்ரிவென்ட் பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு இவங்க சொல்கிறாங்க. மஞ்சள் தூள் கலந்த வெந்நீரை எல்லா கோழிகளுக்கும் கொடுத்த பிறகு தினமும் மேய்ச்சலுக்கு விடலாம். அதாவது காலையில் மார்னிங் டைமில் மஞ்சள் தூள் கலந்த வெந்நீரை எல்லா கோழிகளுக்கும் கொடுத்த பிறகு தினமும் மேய்ச்சலுக்கு விடலாம். நீங்கள் மேய்ச்சலுக்கு போகிறதுக்கு முன்னாடி அது தண்ணியில் மஞ்சள் தூளை கலந்து குடிக்க வச்சுட்டு அதுக்கப்புறம் மேய்ச்சலுக்கு விடலாம். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இதனால் கோழிகளுக்கு நோய் எதிர்ப்பு சக்தி கூடுவதுடன் சளி பாதிப்புகள் வருவதும் கட்டுப்படும். சளி பிடிக்கிறது, நோய் எதிர்ப்பு சக்திலாம் இதில் வந்துட்டு அதிகமாகவும் சளி பிடிக்கிறது கட்டுப்படும் அப்படின்னு சொல்கிறாங்க. அந்த மஞ்சள் தண்ணியை கரைச்சி வைக்கிறது மூலிமா. வெள்ளை கழிச்சல் பாதிப்பை தடுக்க 6 மாதங்களுக்கு ஒரு முறை RTVK தடுப்பூசியை கோழிகளுக்கு போட வேண்டும். அதாவது இந்த வெள்ளை கழிச்சல் உங்களுக்கு தெரியும், அதாவது கோழி வளர்க்குறவங்களுக்கு தெரியும், வெள்ளை கழிச்சலாக கழியும். அதுக்கு வந்து பார்த்திங்கன்னா RTVK தடுப்பூசியை கோழிகளுக்கு போட வேண்டும். பராமரிப்பாளர்கள் வெளியிடங்களுக்கு சென்று வந்ததும் கை கால்களை சுத்தம் செய்த பிறகு பண்ணைக்குள் நுழைய வேண்டும். குடற்புழு நீக்கத்திற்காக மாதத்திற்கு 2 முறை நீர்ப்பூசணியை நறுக்கி தீவனமாக கொடுக்கலாம். அதாவது குடற்புழு நீக்கத்திற்கு வந்து மாதத்துக்கு 2 முறை நீர்ப்பூசணியை நறுக்கி தீவனமாக கொடுக்கலாம். நீர்ப்பூசணினா அதுதான் தண்ணீர் பழம், தர்பூசணி, அதை நறுக்கி நீங்கள் தீவனமாக கொடுக்கலாம். அதில் வந்து குடற்புழு நீங்கிடும் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. காலை மற்றும் மாலையில் தண்ணீர் மாற்றம் வேண்டாம். கொட்டகை தண்ணீர் மாற்ற வேண்டாம். காலையிலையும் மாலையும் தண்ணீர் மாற்ற வேண்டாம்னு சொல்கிறாங்க. கொட்டகையை தினமும் சுத்தம் செய்ய வேண்டும். மேய்ச்சல் முறையில் மூலிகைகள் கலந்த உணவுகளையும் கொடுத்து நோய் மேலாண்மை முறைகளை கடைபிடித்தால் தடுப்பூசி போடாமலேயே கூட கோழிகளை வளர்க்கலாம் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. விற்பனை வாய்ப்பை பற்றி இப்போ நம்ம பார்ப்போம். சிறுவிடை ரகத்தில் ஒரு நாள் குஞ்சு 45 ரூபாய்க்கும் 1 மாத குஞ்சு 90 ரூபாய்க்கும் 3 மாத பருவத்தில் இருந்து உயிர் எடை கிலோ 400 ரூபாய் வரையும் முட்டை 12 ரூபாய்க்கும் விற்பனையாகின்றன. இந்த விலையை விட பெருவிடை காக்நாத் கோழிகள் விலை கூடும். முட்டை தேவைக்காக தாய்க்கோழிகள் வளர்ப்பில் மட்டும் கூட தனி கவனம் செலுத்தலாம். அதாவது பார்த்தீங்க அப்படின்னா சிறுவிடை ரகத்தில் ஒரு நாள் குஞ்சு 45 ரூபாய்க்கும் 1 மாத குஞ்சு 90 ரூபாய்க்கும் 3 மாத பருவத்தில் இருந்து உயிர் எடை கிலோ 400 ரூபாய்க்கும் முட்டை பார்த்தீங்கன்னா 12 ரூபாய்க்கும் விற்பனையாகின்றன. இந்த விலையை விட பெருவிடை கடக்நாத் கோழிகளின் விலை எடை கூடும். முட்டை தேவைக்கான தாய்க்கோழிகள் வளர்ப்பில் மட்டும் கூட தனி கவனம் செலுத்தலாம் அப்படின்ற மாதிரி இப்போ விலை வாய்ப்பெல்லாம் வந்துட்டு பார்த்தீங்கன்னா சொல்லியிருக்காங்க. அடுத்து இதில் வந்துட்டு இன்வெஸ்ட்மெண்ட்டை பற்றி நம்ம பார்ப்போம். இப்போ என்னதான் இருந்தாலும் நம்ம இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணல, இது எவ்வளோ இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணலாம் அப்படின்ற மாதிரி உங்களுக்கு ஒரு கொஸ்டின் இருக்குல்ல, ஸோ அதை பார்ப்போம். முதலீடு ஒரு நாள் பருவத்தில் 100 சிறுவிடை கோழிகளுடன் 10,000 ரூபாய் முதலீட்டில் பண்ணை அமைத்தால் 6 மாதங்களுக்கு பிறகு மாதந்தோறும் குறைந்தபட்சம் 10,000 ரூபாய் வரை வருமானம் ஈட்டலாம். அதாவது ஒரு நாள் பருவத்தில் ஒரே நாளில் பருவமான 100 சிறுவிடை குஞ்சுகளை வந்துட்டு நீங்கள் வந்துட்டு வாங்கணும். அதாவது 10,000 முதலீட்டில் பண்ணை அமைத்தால் 6 மாதங்களுக்கு பிறகு மாதந்தோறும் குறைந்தபட்சம் 10,000 ரூபாய் வரும். ஓகேங்களா? 10,000 இன்வெஸ்ட் பண்ணி ஒரு நாள் பருவத்தில் இருக்கிற 100 சிறுவிடை கோழிகளை நீங்கள் வந்துட்டு இம்போர்ட் பண்ணிங்கன்னா அது ஆஃப்டர் 6 மாதத்துக்கு அப்புறம் மாதம் பார்த்தீங்கன்னா 10,000 வருமானம் வரும் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. அடுத்தது வளர்ச்சிக்கான உத்திகள். இது எப்படி ப்ரோ வளர்ச்சிக்கான வந்துட்டு என்னென்ன பண்ணி நம்ம பெரிய லெவலில் அச்சீவ் பண்ண முடியும்?
வளர்ச்சிக்கான உத்திகள் என்னென்ன ப்ரோ அப்படின்னு சொல்லிட்டு நம்ம இதில் பார்ப்போம். இதில் வந்து வளர்ச்சிக்கான உத்திகள் வந்து சொல்லியிருக்காங்க. கால்நடைகளின் வளர்ச்சிக்கு கை கொடுக்கும் உத்திகளை வழங்குகிறார். செங்கல்பட்டு மாவட்டம் காட்டுப்பாக்கம் மேலாண்மை அறிவியல் நிலையத்தின் கால்நடை வளர்ப்புத்துறையினர் உதவி பேராசிரியர் முனைவர் தேவகி அவங்க என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, அசோலாவில் இருக்கும் புரதச்சத்து கால்நடைகளின் வளர்ச்சிக்கு பெரிதும் உதவுகின்றன. இதை ஒவ்வொரு கோழிக்கும் 10 கிராம் அளவில் தீவனமாக தினமும் கொடுக்கலாம். கிழிந்த சணல் பைகளை நீரில் நனைத்து அதன் மீது உடைந்த பானைகளை மூடி வைத்து தினமும் தண்ணீர் தெளித்து வந்தால் 1 வாரத்தில் கரையான்கள் உருவாகும். அது கோழிகளுக்கு புரதத்தை கொடுக்கும் சிறந்த தீவனம். அதாவது இவர் என்ன சொல்கிறார் அப்படின்னா, இவங்க என்ன கோழிகளுக்கு 10 கிராம் அளவுக்கு வந்துட்டு அசோலாவில் இருக்கும் புரதச்சத்து அசோலாவை கொடுக்க சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா 1 வாரத்தில் கரையான்கள் உருவாகும். அசோலா அப்படின்னா என்னன்னு தெரியல அப்படின்னா நீங்கள் கூகுளில் அடித்து பாருங்கள். அசோலா அப்படின்னு சொல்லிட்டு என்ன அப்படின்னு சொல்லிட்டு வரும். ஓகேங்களா, செக் பண்ணி பாருங்கள். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு ஐடியா ஒன்று சொல்கிறாங்க. அது என்ன ஐடியா அப்படின்னா, உடைந்த பானையை வந்து கிழிந்த சணல் பையில் கீழே போட்டுட்டு அதுக்கு மேலே வந்துட்டு கவுத்து வச்சிங்க அப்படின்னா கரையான்கள் உருவாகும். அந்த கரையான்களை கொடுக்கறது மூலிமா உங்களுக்கு வந்து புரோட்டீன் அதிகமாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. அடுத்து பூண்டு மற்றும் சின்ன வெங்காயத்தை நன்கு அரைத்து தயிருடன் கலந்து 2 கிராம் அளவில் சிறு சிறு உருண்டைகளாக செய்து கொள்ள வேண்டும். அதாவது பூண்டையும் சின்ன வெங்காயத்தையும் அரைச்சி தயிரில் கலந்து ஒரு சின்ன சின்ன உருண்டையாக செஞ்சுக்கணும். அதை வந்து 15 நாட்களுக்கு ஒரு முறை தொடர்ந்து 3 தினங்களுக்கு ஒவ்வொரு கோழிகளுக்கும் 1 உருண்டை வீதம் கொடுத்து வந்தால் நோய் எதிர்ப்பு சக்தி அதிகரிக்கும். அதாவது இந்த உருண்டையை வந்து 15 நாட்களுக்கு ஒரு முறை தொடர்ந்து 3 தினங்களும் 15 நாளுக்கு ஒரு முறை 3 டேஸ் 3 டேஸ் வந்துட்டு கொடுத்துக்கினே வந்தீங்கன்னா 1 உருண்டை வீதம் கொடுத்துட்டே வந்தீங்கன்னா நோய் எதிர்ப்பு சக்தி அதிகரிக்கும். ஓகேங்களா. பனிக்காலத்தில் கொட்டகையை சுற்றி சாக்கு மூட்டையை கட்டிவிட்டு கதகதப்பான சூழலை உருவாக்குவதால் குஞ்சுகளுக்கு இறப்பை தவிர்க்கலாம். அதாவது பனிக்காலத்தில் வந்து பார்த்திங்கன்னா கொட்டகையை சுற்றி சாக்கு மூட்டையை கட்டிவிட்டு கதகதப்பாக இருக்கிற மாதிரி நீங்கள் பண்ணிக்கிட்டு வந்தீங்க அப்படின்னா அங்கே இருக்கிற குஞ்சுகளோட இறப்பை வந்துட்டு நீங்கள் தவிர்க்கலாம் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. ஓகேங்களா. ஸோ அதுதான் கைஸ். இப்போ நீங்கள் பார்த்தது எல்லாமே பார்த்தீங்கன்னா கோழி வளர்ப்பில் வந்துட்டு எக்ஸ்போர்ட்டில் இருக்கிறவங்க சொல்லியிருக்கிற சின்ன சின்ன நோட்ஸு. இந்த நோட்ஸாக நீங்கள் எடுத்து வச்சுருங்க. உங்களுடைய கோழி வளர்ப்பில் நீங்கள் இதை ஃபாலோ பண்ணிட்டு வந்தீங்கன்னா ஸோ அவ்வளோதான் கைஸ். இப்போ இவங்க ஜெகதீஸ்வரி தேவகி இவங்க எல்லாமே பார்த்தீங்க அப்படின்னா கோழி வளர்ப்பில் வந்துட்டு இன்ட்ரெஸ்டாக இருந்து அவங்களுடைய அனுபவங்களை வச்சு அவங்க கொடுத்த சில ஐடியாஸு. ஸோ இந்த வீடியோவை பார்த்ததுக்கப்புறம் உங்களுக்கு ஒரு கிளியர் ஐடியா கிடைச்சிருக்கும். அதாவது கோழி வளர்ப்பில் வந்துட்டு என்னென்ன நம்ம பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சின்ன சின்ன ஸ்பார்க் உங்களுக்கு கிடைச்சிருக்கும். அதை வச்சு நீங்கள் வந்துட்டு உங்களுடைய கோழி வளர்ப்பு பிஸ்னஸ் வந்து நீங்கள் இம்ப்ளிமெண்ட் பண்ணுவீங்கன்னு நம்புகிறேன். ஸோ அடுத்த இன்னொரு வீடியோவில் நான் உங்களுக்கு வந்து சந்திக்கிறேன். வேறு ஏதாச்சும் டவுட் இருந்துச்சு அப்படின்னா கீழே இன்ஸ்டாவில் ஃபாலோ பண்ணிவிட்டு இன்ஸ்டாகிராம் ஐடியில் கேட்டிங்க அப்படின்னா நான் உங்களுக்கு அங்கே சொல்லி கொடுத்துருவேன். அது மட்டும் இல்லாமல் நம்மளுடைய சேனலோட லிங்க் வந்துட்டு பார்த்தீங்கன்னா டெலிகிராம் லிங்க்கு. டெலிகிராமில் போய்ட்டு PS ஃபார்மர்ஸ் நீங்கள் அடிச்சுன்னா சேனல் வரும். அந்த சேனலை ஜாயின் பண்ணிக்கோங்க. வேறு ஏதாச்சும் டவுட் இருந்துச்சு அப்படின்னா கீழே கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். வேறு ஏதாச்சும் வீடியோவில் வேணும்னா கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பார்த்ததுக்கு ரொம்பவே தேங்க்ஸ். அண்ட் தென் பார்த்தீங்கன்னா அடுத்து இன்னொரு வீடியோவில் சந்திக்கிறேன். Until this, bye from பெரியார் PS பெரியார். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.